ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாந்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பருப்பு நம்ம ஊற வச்சுக்க போகிறோங்க. 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பால் 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேங்க. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2-3 முறை கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்க போகிறோங்க. தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கோங்க. இதே போல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பருப்பை தண்ணியெலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியெலாம் எதுவுமே இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், குறைப்பாக அரைச்சிக்கலாம். வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பருப்பு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ட பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்க போகிறோங்க. இதே போல் மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ எல்லா மாவுமே நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சிட்டோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் செய்கிறேங்க. உருண்டை குழம்புக்கு எப்பொழுதுமே அகலமான பாத்திரமாக பயன்படுத்திக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது பருப்பு உருண்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு இதே போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இது கூடவே கட் பண்ண தக்காளி சேர்த்துக்க போகிறோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதும் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பருப்பு உருண்டைக்கு உப்பு சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோங்க. மூடி போட்டுட்டு மிதமான தீயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம். பொறுமையாக உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை சேர்த்த பிறகு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மிலேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. உருண்டைகள் நல்லா வெந்த பிறகு தான் கிளறி விடணுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. உருண்டைகள் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாங்க. உடனே கலந்து விட்டோன்னா உருண்டைகள் எல்லாமே உடஞ்சிரும். இப்போ உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க போகிறாங்க. இது பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. உருண்டைகள் உடையாத வரை கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்க போகிறாங்க. மிதமான தீயிலே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போலாம் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்க போகிறோம்.
இப்போது தேங்காய்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சிங்கன்னா பருப்பு உருண்டைகள் உடையாமல் குழம்பு சூப்பராக வருங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.